சிவகாமி அத்தனா அப்பாவுக்கு உசுரு. துளசி மேல கூட அப்பா ரொம்ப பாசமா இருப்பாரு. ஆனா இப்ப என்னடான்னா எல்லாம் தலைகீழா இருக்கு. துளசிய பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு துளசி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? காரணம் கேட்டா வாயை திறந்து சொல்லவும் மாட்டேங்கிறாரு. பாவம் துளசி. அவ என்ன பாவம் பண்ணா? அவளை பார்க்கும் போதெல்லாம் அப்பா எரிஞ்செறிஞ்சு விடுறாரு. அவரு பேசினதுல நமக்கே இப்படி இருக்குன்னா அப்ப துளசியோட நிலைமை கண்டிப்பா துளசி மனசுடைஞ்சு போயிருப்பா. எப்பவுமே பாசமா இருக்கிற மாமா இப்ப பாசமே இல்லாம இருக்காருன்னு ரொம்ப மனசு சங்கடப்பட்டு இருப்பா. நம்ம வேணா துளசி கிட்ட பேசுவோம். அது அவ மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சாரிடா விஸ்வா. எப்போ நாம 2 பேரும் பேசுறது மாமாக்கு பிடிக்கலையோ, இனி நாம பேசவே வேண்டாம். மாமா மனசு கஷ்டப்படுறது நான் விரும்பலடா. மனசு கேட்காம விஸ்வா கண்டிப்பா மறுபடியும் கால் பண்ணுவான். பேசாம போனை சைலண்ட் மோட்ல போட்டுடலாமா? பாவம் துளசி. அப்பா பேசினதை நினைச்சு ரொம்ப மனசு கஷ்டப்படுறா போல. அதான் ஃபோன் பேச விருப்பம் இல்லாம கட் பண்றா. சரி, அவ கொஞ்சம் தனியா இருக்கட்டும். நாம இப்ப அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். துளசி, உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கேன் துளசி. கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டில் நடக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு. நம்ம 2 பேரும் தான் ஒன்று சேருவோம். இதை யாராலையுமே தடுக்க முடியாது. சிவகாமி அம்மா, அம்மா சிவகாமி அம்மா. நான் இங்கதான் பாட்டி இருக்கேன். நீ இங்கதான் இருக்கியா துளசி?
என்ன செயினுக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்கியா? இல்ல, ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன். எப்பவுமே உனக்கு விளையாட்டு தான். பின்ன பார்த்தா தெரியல, எங்க அம்மா எனக்கு ஆசை ஆசையா போட்ட செயின் இது அழுக்காயிடுச்சா, அதான் இதுக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன். என்னது, உங்க அம்மா போட்ட செயினா? இது உங்க மாமா போட்ட செயின். இல்ல இல்ல, இது சிவகாமி எனக்காக போட்ட செயின். என்ன துளசி, எனக்கு தெரியாதா? உங்க அம்மா கல்யாண நாளுக்கு உங்க மாமா போட்ட செயின், அத உங்க அம்மா உனக்கு போட்டு விட்டாங்க. அது மட்டுமா, நீ போட்டிருக்கிறத பார்த்து விஸ்வாவும் இதே மாதிரி எனக்கும் வேணும்னு அடம் பிடிச்சான். அப்புறம் அப்புறம் என்னாச்சு? அண்ணன் பையன் அழுதா உங்க அம்மா சும்மா விட்டுருவாளா? உடனே ஆசாரிய வீட்டுக்கு வர சொல்லி இந்த செயினை காமிச்சு இத ரெண்டா பிரிச்சு உனக்கும் விஸ்வாவுக்கும் போட்டு விட்டா. ஓ, இந்த செயினுக்கு பின்னாடி இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கான சென்டிமெண்டான கதை இருக்கா? இது தெரியாம போச்சு. துளசி, சும்மா கனவு கண்டுட்டே இருந்தா எப்படி? எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுதுல்ல. உனக்காகலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இங்க பாரு ஸ்திரீ, வந்தோமா துணிய குடுத்தோமான்னு போய்கிட்டே இருக்கணும். இல்ல ஏய், சும்மா வெட்டி நான் எல்லாம் பேசாத. சீக்கிரமா கல்யாண சாப்பாடு போடு. புரியுதா? எனக்கு புரியுது, நீ போ. ஏ சிவகாமி, மாமா போட்ட செயினை ரெண்டா பிரிச்சு போட்டிருக்க, பரவாயில்லையே. உனக்கு விஸ்வா மேல எவ்வளவு பாசம் இருக்கு. துளசி போனே எடுக்க மாட்டேங்கிறா, என்னன்னே புரியலையே. அடிக்கடி மீட் பண்ணவும் முடியல. அப்பா பாத்துருவாரோ இல்ல அம்மா பாத்துருவாங்களோன்னு பயந்து பயந்தே இருக்க வேண்டியதா இருக்கு. அப்பதான் போன் எடுக்கல, இப்ப பண்ணி பார்ப்போம். ஒருவேளை எடுக்கலாம்ல. ஆமா, துளசி கண்டிப்பா போன் எடுத்து என்கிட்ட பேசுவா. என்னது, 2 தடவை பண்ணியும் எடுக்க மாட்டேங்கிறா? ஒருவேளை போனை கவனிக்கலையா, இல்ல வேணும்னு என் கூட பேசாம இருக்காளா? அப்படி என்னதான் தப்பு பண்ண? துளசி ஏன் இப்படி பண்றா? இதெல்லாம் சரி வராது. நம்ம நேரா போய் துளசி கிட்ட 2ல் 1 கேட்டுற வேண்டிதான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ?
தத்தி, இங்க என்னடா பண்ற? இங்க பாரு, ஒழுங்கா வந்த வழியா திரும்பி போயிடு. யாராவது உன்னை பார்த்து மாமா கிட்ட சொல்லிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். போ. அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் இன்னைக்கு உன்கிட்ட பேசி ஆகணும் துளசி. இல்ல விஸ்வா, சொன்னா கேளு. மாமாவுக்கு பிடிக்காத எதையும் நான் பண்ண மாட்டேன். உன்கிட்ட பேச எதுவும் இல்ல, நீ கிளம்பு. என்ன துளசி, என்ன பார்த்தா இப்படி எல்லாம் பேசுற? ஆமாடா, வேற என்ன பண்ண சொல்ற? நாம 2 பேரும் பேசினாதான் மாமா கோவப்படுறாரே. மாமா சொல்றத கேட்கணும். அதுதான் நம்ம 2 குடும்பத்துக்குமே நல்லது, புரியுதா? ஆமா, எங்க அப்பாவுக்கு வேற வேலையே இல்ல. இவ்ளோ நாள் பேசிக்கிட்டு இருந்த நாம இப்ப திடீர்னு பேசக்கூடாதுன்னா எப்படி? என்ன காரணம்னு கேட்டா சொல்ல மாட்டாராமா, ஆனா பேசக்கூடாதாமா. அப்படி நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்? இங்க பாரு விஸ்வா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு மாமா தான் முக்கியம். இப்போ நீ இங்க இருந்து கிளம்பல, நானே கத்தி எல்லாரையும் கூப்பிடுவேன். அப்புறம் நீதான் பைரவி அத்தை கிட்ட வாங்கி கட்டிக்கணும், பரவாயில்லையா? இந்த மாமாவை எப்படிதான் என் பக்கம் இழுக்க போறனோ தெரியல. நல்ல சான்ஸ் கிடைச்சது, ஆனா அந்த துளசி வந்து கெடுத்து விட்டா. ச்சே. இந்த மாமா என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அப்படி என்னதான் இருக்கும் அந்த துளசி கிட்ட? நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு அவ வீட்டுக்கு போயிருக்கிறத பாரு. சொன்னா கேளு விஸ்வா, மரியாதையா போயிடு. இல்லனா அவ்வளவுதான். இல்ல துளசி, அதெல்லாம் முடியாது. நீ என்ன சொன்னாலும் நான் இங்கதான் நிப்பேன். நீ என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். ஓஹோ, அப்ப சரி. நீ இங்கே லூசு மாதிரி நின்னுட்டு இரு. நான் உள்ள போறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய் துளசி, துளசி நில்லு துளசி. இங்க பாரு விஸ்வா, வழி விடு. துளசி, ஐயோ, அட பாவி. ப்ளீஸ் துளசி, தயவு செஞ்சு என்கிட்ட பேசு. இல்லனா நான் உன்னை விடவே மாட்டேன். டேய், என்னடா பண்ற? என் காலை விடு. இல்ல, அதெல்லாம் முடியாது. நீ முதல்ல சொல்லு. ச்சே, மாமா ஏன் இவ்ளோ சீப்பா நடந்துக்கிறாரு? போயும் போய் இவ கால்ல போய் விழுந்துட்டு இருக்காரு. என் அழகுக்கு என்ன குறைச்சு? நான் இருக்கிற பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. ஆனா அவ கால்ல விழுற அளவுக்கு அவ மாமாவை நல்ல வசியம் பண்ணி வச்சிருக்கா. ஏன்டா விஸ்வா இப்படி சின்ன புள்ள மாதிரி நடந்துக்கிற? என்னைக்குதான் உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நீ பேச போறியோ? என் காலை விடுறா, தத்தி தத்தி. இது போதும். ரொம்ப தேங்க்ஸ் துளசி. உன் தேங்க்ஸ நீயே வச்சுக்கிட்டு கிளம்பு. எப்போ என்ன தத்தின்னு சொன்னியோ, இனிமே நீ கண்டிப்பா என்கிட்ட பேசுவ. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. இரு இரு, இப்போவே போய் பைரவி அத்தை கிட்ட உன்னை நல்லா பத்த வைக்கிறேன். விஸ்வா ப்ளீஸ்டா, சொல்றது கொஞ்சம் கேளு. உடனே இங்க இருந்து கிளம்பு. துளசி, நீனா எனக்கு உயிர். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் துளசி. உன்னை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். நான் ரொம்ப பைத்தியமா இருக்கேன். ஏன் துளசி இப்படி பண்ற? இனிமே தயவு செஞ்சு என் கூட
பேசாம மட்டும் இருக்காத. ஐயோ, விஸ்வா விடு. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. என் கூட வா வா. சித்தி. ம். சத்யவதி. அம்மா வா, ஆரத்தி எடுத்துக்க. எடுத்துக்க. கொண்டு போய் உள்ள வச்சிரு. சரிங்கம்மா. பைரவி, ராஜராஜன் நாம நினைச்சபடி லட்சுமி கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாரே, அப்புறம் என்ன? ராஜராஜன் கிட்ட பேசி விஸ்வாவுக்கும் லட்சுமிக்கும் கல்யாண தேதியை குறிச்சிடலாம்ல பைரவி? எதுக்கு சித்தி இப்ப அவசரப்படுறீங்க? எல்லாம் நேரம் கூடி வரும்போது தன்னால நடக்கும். அதுக்குல்ல பைரவி, நல்ல விஷயத்த தள்ளி போட வேண்டாமேன்னு பாக்குறேன். அதாவது நடக்க வேண்டிய நேரத்துல நடந்தாதானே நல்லா இருக்கும். அதெல்லாம் சரிதான் சித்தி. இருந்தாலும் எல்லாம் நேரம் காலம் பார்த்து தானே பண்ணணும். அது எப்பன்னு எனக்கு தெரியும். ஆமா ஆமா, பைரவி அம்மா சொன்னா எல்லாமே சரியாதான் இருக்கும். இப்ப என்ன, அதான் லக்ஷ்மி ஐயா மனசுல இடம் பிடிச்சிட்டால, அப்புறம் என்ன? எல்லாம் நல்ல நாள் பார்த்து அம்மாவே பண்ணிடுவாங்க. இல்லனா எல்லாமே தப்பாயிடும். போச்சு போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாமே தப்பா போச்சு. ஏய், என்னடி இது? நாள் குறிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கும்போது இப்படி அபசகுணமா போச்சு போச்சுன்னு சொல்லிட்டே வர. ஆமா பாட்டி, நீங்க என் முகூர்த்தத்துக்கு நாள் குறிங்க. ஆனா அது துளசி மாமா கூட சேர்ந்துட்டு கல்யாணமே நடத்திடுவா போல. ஏய், முதல்ல அழுகிய நிறுத்திட்டு என்னன்னு சொல்லு. மாமா உங்களுக்கு செஞ்ச சத்தியம், மாமாக்கு கொடுத்த வாக்கு எல்லாமே காத்தோட போயே போச்சு. லக்ஷ்மி, அதான் அம்மா புரியுற மாதிரி சொல்லுன்னு சொல்றாங்கல்ல. நீ ஒழுங்கா சொன்னா தானடி எங்களுக்கு புரியும். அதான் பாட்டி, அந்த துளசி வாயாடி என் மாமாவை என்ன வசியம் பண்ணாலும் தெரியல. அவகிட்ட நல்ல நெருக்கமா நின்னு மாமா பேசிட்டு இருக்காரு.